எவன் ஜெயிச்சாலாம் ஒன்றே புரியுது இல்லை, புரியாத பூஜரா தான் இருக்கு. ஏன் என்னங்க பண்ண போறானுங்க? 1000 ரூபா தராங்க, ஸ்டாலின் 2000 ரூபா தர போறாரு. இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க? எனக்கு கொடுக்குறாங்க. லேடிஸ் கொடுக்கலாம். நான் தமிழரை வந்து நான் என்னைக்குமே அவங்க நான் தமிழர் சீமனு காலுக்கு போற செருப்பு முறைக்கனா. ஏன்னா அவரை ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா அவர் தான் இன்ன வரைக்கும் அரசியலுக்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம எனக்கு எதுவும் தேவையில்லை, என் உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் நான் ஜெயிப்பேன் தோக்குறேன். அது முகாசலம் சாப்பிட்டோம், எடப்பாடி சாப்பிட்டோம், விஜய் புதுசா வந்திருக்காரு. ஆமா, ஒழுங்கா படம் நடிச்சிருக்கலாம், அதுல நடிக்காம விட்டு போயிட்டாரு. அவனும் செத்து போட்டான். மாணவர் அணைக்கு வல்லவர் அணைக்கு போட்டு பார்த்துக்குமா, இந்த மாதிரி டாபிக்ல தான் போறாரு இவர். ஒரு அரசியலை தேர்ந்து கூட கொண்டு போய் மக்களை நிறுத்தி மக்களை கேட்க வச்சு ஒரு 6 வருஷமா உட்கார வச்சு இவர் பேசுறத தன்னால கேட்கணும். இப்ப எங்க அண்ணன் பேச ஆரம்பிச்சாருண்டா சைலண்டா நின்றுவாங்க. ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட அந்த இடத்துல கரெக்டா தெரியும். யார் ஜெயிச்சா வந்துட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ எல்லாருமே அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக நிற்கிறாப்புல. ஆமாம், அதனால எல்லா கட்சியுமே தனித்தனியாக நிற்குது. அண்ணன் சீமானை எப்போவுமே தனியாக தான் நிற்பாப்புல. யாரு கூடயுமே சீமான் சாரை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்று தான் பழக்கம். அவர் தைரியமாக நின்று தனியாக நின்று நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரே கொள்கையில் அவளுடையது. மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு வர வச்சாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி அடையும்னு நம்ம நம்புகிறோம். மக்கள் இப்போ அவர் கூட்டணியே இல்லாமல் இங்கே ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்குள்ள? காசு கொடுக்காம கூட்டணி இல்லாமல். காசு கொடுத்தாதான் தமிழ்நாட்டு ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்ற நம்பி காசுல தான் இருக்கிறாங்க மெயினா. இன்னும் அந்த இன்னும் மக்கள் காசு கொடுக்காம ஓட்டு போட்டு தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியுன்ற ஒன்று ஸ்டாண்டுக்கு இன்னும் வரல மக்கள். இன்னைக்கு அமௌண்ட் கொடுத்துட்டா போதும், நாளைக்கு என்ன விலைவாசி ஏறினாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அண்ணன் சீமானண்ணனை பொறுத்தளவு எந்த காசும் கொடுக்காத நம்ம ஆட்சி செய்யலாம் தைரியமா. இலவச பொருள் வேண்டான்னு சொல்லுங்க, நம்ம தைரியமா ஆட்சி பண்ணி காட்டுவோம்னு சொல்லி தைரியமா இருக்காப்புல. மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. நான் தமிழரை நான் என்னைக்குமே அவங்க நான் தமிழர் சீமனு காலுக்கு போற செருப்பு முறைக்கனா. ஏன்னா அவரை ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா அவர் தான் இன்ன வரைக்கும் இந்த ஆட்சிக்கு அரசியலுக்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம எனக்கு எதுவும் தேவையில்லை, என் உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் நான் ஜெயிப்பேன் தோக்குறேன். அது வேற கொள்கையில அவரு மட்டும் இருந்தாரு. எல்லாரோட அடிப்படையும் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் செஞ்சவரு. அதை நான் பெருசுபடுத்தினேன். அதை அவரை பத்தி சொல்றதுக்கான ஒரு தவறான எதுவும் வர முடியாது. யார்கிட்டையும் யாரு காலையும் உண்டதும் கிடையாது. அவருக்கு என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாரு. அதை சீமானை பத்தி இப்ப பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் தனியா நின்றுட்டு தனியா இருந்து தனிமரமா இருந்துட்டுங்கிறதுனால அவருக்கு ஆதரவு இல்லாம இருக்கு. ஆனா ஏன்னா இப்போ அவங்க கூட்டணிக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, ஏடிஎம்கேல சீமான கூட்டணி கூப்பிடுறாங்க, நான் 40 சீட்டு தரேன். ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா அங்க போயிட்டா நம்மளும் விஜயகாந்த் மாதிரி ஒன்னத்துக்கு இல்லாம போயிருவோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு மனநிலை. இல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. விஜயகாந்த் வரைக்கும் ஒரு மனிதரை இன்னமும் கடவுளுக்கு அடுத்தபடி பார்க்கவே முடியும். கண்டிப்பா சொல்லுங்க. திரை உலகத்துல மட்டும் கிடையாது, அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ யாரும் எந்த இதுவும் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. அதனால பொதுமக்களுக்கு யாருக்குமே தவறான விஷயமும் பயன்படுத்துறதும் கிடையாது. அவர் எடுத்த படம், அவரு நடிச்ச படம் பூரா மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காரு. நீங்க அதான் இந்த தொகுதிக்கு அதை நான் சாய்ஸ் பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஓகே, சரி. இப்போ ஒரு சாய்ஸ். ஓகே, இன்னொரு 1 வீக்ல எலெக்ஷன் இருக்க போகுது. இதுல யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவன் ஜெயிச்சாலாம் ஒன்னே புரியுது இல்ல, புரியாத பூஜரா தான் இருக்கு. ஏன் என்னங்க பண்ண போறானுங்க? 1000 ரூபா தராங்க, ஸ்டாலின் 2000 ரூபா தர போறாரு. இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க? எனக்கு கொடுக்குறாங்க. லேடிஸ் கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு அப்ப நான் என்னத்துக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்கு ஆண்களுக்கு என்ன சலுகை? எடப்பாடி ஃப்ரீயா பஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தேவையில்லையே, பஸ்ல பயணம் பண்றது இல்ல. அதனால எலெக்ஷன் அப்ப ஏதாவது காசு 2000 3000 ஓட்டுக்கு வேணாம். அப்ப தந்தாலும் வேணாங்கிறீங்க, அப்ப எதுவும் பண்ணலன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு ஓட்டு? அப்புறம் ஏதோ அமைதியா விட்டுற வேண்டியது. எல்லாரும் சாப்பிட்டங்க. முகாசலம் சாப்பிட்டோம், எடப்பாடி சாப்பிட்டோம், விஜய் புதுசா வந்திருக்காரு. ஆமா, ஒழுங்கா படம் நடிச்சிருக்கலாம், அதுல நடிக்காம விட்டு போயிட்டாரு. அவனும் செத்து போட்டான். விஜயும். ஆமா, விஜய் பத்தி தப்பா சொன்னீங்கன்னா எத்தனை பேர் அடிக்க வந்துருவாங்க. அது போனா போட்டோம், செத்து போட்டோம். ஆனா உண்மையில செத்துதான் போற. ஏய் வாய மூடி கேள்வி, விஜய் செத்துதான் போறாரு. ஏன்னா படத்தை நடிக்காம விட்டு ரசிகர்லாம் விட்டு
எலெக்ஷன் நின்றே பத்தியா மக்களுக்காக வராரு, எல்லா மக்களுக்காக. மக்களுக்காக. யோ எனக்கு வந்து விஜய் ரொம்ப முக்கியம்யா. அவன் படம் எப்போ வரும் அப்போ நான் பாக்கணும்னு நான் ரசிகனா இருக்க நிக்கிறேன் நானு. அப்படியே அப்ப நீங்க அரசியலுக்கு எதிர்க்கிறீங்க? யாரு எதிர்க்காங்க? நீ ஏன் அரசியலுக்கு வர? என் கேள்வி. மக்கள் நல்லது செய்ய. நீ படத்துக்கு வா. படமும் தான் லீக் ஆகி போச்சு. எங்க அது கூதி ஆகி போச்சுன்னா அவங்க திமுக ஆச்சு. நீ அரசியல் வந்த நேரத்துல இந்த இது படம் இதாச்சு, ஆச்சு. ஆமா, எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்டா ஏன் தெரியும்டா எங்களுக்கு இந்த திருச்சி திருப்ப மாநாடு பாத்தீங்களா, அதுலயே எங்க மாநாடு சொல்லியிருக்கோம் எப்படி மாநாடு போட்டு எப்படி நடத்துறது. இவங்க மாநாடு போட்டு எப்படி நடத்துறாங்க, புதுசா வந்தவங்க ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க இப்படி மாநாடு போடுறவங்க, அந்த ஒரு ஐடியாவே போதும். அதனால இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, இவர் தஞ்சாவூருக்கு போயிருக்காரு, பின்னாடியே வந்தவங்க 2-3 பேர் விழுந்துட்டாங்க. இது தொடர் கதையா தான் இருக்கு. இது வெறுப்பு அரசியல் மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் மக்கள் அந்த மாதிரியான ஓட்டு இருக்குல்ல, ஓட்டு வந்து எப்படி தெரியல உங்களுக்கு, நாங்க 15 வருஷமா இருக்கோம். அதனால எங்களை வந்து பழகினவங்கள பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புதுசா வராங்க பாருங்களேன், அப்ப வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அதிக பேர் கூடத்தான் செய்வாங்க. ஏன்டா புதுசா வரவங்க கொஞ்சம் பலன்னு ஃப்ரெஷ்ஷா வராங்க, கதாநாயகனா வராங்க, 200 கோடி வாங்கிட்டு விட்டுட்டு வர முடியாங்க. ஏதாவது ஒரு பண்ணுவாரு. திரையில பார்த்தவங்க நேர்ல நம்ம வீட்டுல வந்து நின்றா எப்படி இருக்கு, அதை நினைச்சு வந்து மக்கள் கூடுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இது அரசியலுக்கான கூட்டம் கிடையாது. அரசியலுக்கான கூட்டம்டா ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு 20 நிமிஷமாவது அரசியலை பத்தி பேசணும். இவர் என்ன பேசுறாரு தெரியுங்களா, ஒரு சவால் மாதிரி தான் பேசுறாரு. வானவர் அணைக்கு வல்லவர் அணைக்கு போட்டு பாத்துக்குமா, இந்த மாதிரி டாபிக்ல தான் போறாரு. இவர் ஒரு அரசியலை திறந்து விட கொண்டு போய் மக்களை நிறுத்தி மக்களை கேட்க வச்சு ஒரு ஆரவாரமா உட்கார வச்சு இவர் பேசுறத தன்னால கேட்கணும். இப்ப எங்க அண்ணன் பேச ஆரம்பிச்சாருண்டா சைலண்டா நின்றுவாங்க. ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட அந்த இடத்துல கரெக்டா தெரியும். இந்த சேருக்கு முன்னாடிதான் குண்டு ஊசி விழுந்துச்சு எடுத்துருப்பான். ஆனா அவர் பேசவே விடுறாங்கன்னு பாத்தீங்களா, அப்ப எந்த அளவுக்கு திரைக்க வச்சு மறைச்சிருக்கு. இது ஒரு சம்பவம் போதும் அவருக்கு. இன்னும் ஒரு இப்பதான் ஃபர்ஸ்ட் தேர்தல் அடி எடுத்து வைக்கிறாரு. அது 2வது வந்து மக்களுக்கு கூடிய அரசியல் பண்றதா இருந்தா இன்னைக்கு ஈரோடுல இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஈரோடு இடைத்தேர்தலுக்கும் போல இந்த தேர்தல் நமக்கு முக்கியம் கிடையாது. எப்படியே பாராளுமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம் கிடையாது, சட்டமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வராரு. அதே மாதிரி என்ன சொல்றாருங்களா, இந்த வாட்டி ஓட்டு போட்டு நீங்க என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் சினிமாவில நடிக்க போறதா இல்ல மறுபடியும் அரசியலுக்கு வரதா உங்க கையில தான் இருக்கு. இப்படியா கந்தவர் மக்களுக்கு எப்படி நம்ம ஏங்க மோடி இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு சொல்றேன் அச்சுகளு சத்தியம் பண்ணி சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், சத்தியம் 3வது சத்தியம் பண்ணி சொல்றேன், சத்தியம் திமுக தான் வரும். விஜய் வர மாட்டாரா? விஜய் ஆட்சிக்கு வர்றது பெரிய விஷயம். விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் வருது. அவர் கூட்டம் வந்தா அவர் ஆட்சியில அவர் வந்தா வச்சுக்கோ 247 கட்சியில, ஆனா திமுக தான் வரும். ஸ்டாலின் தான் திரும்பவும். எதனால ஸ்டாலின் அப்படி என்ன நல்லது பண்ணிக்கிறார் மக்களுக்கு? அண்ணாரோ கொண்டாரோ கூட்டணி சரியில்லை. கூட்டணியா? அவங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி. ஏங்க ஒரு எடப்பாடி ஓபிஎஸ் தானே அவன்? ஆமா, ஓபிஎஸ் தான் உங்க கட்சிக்கு வந்திருக்கா. டிஎம்கேக்கு வத்தா மினிஸ்டரா வந்துட்டு ஒரு முதலமைச்சர் இங்க வந்து சேர்ந்தான் பாரு. ஆமா, அப்ப பிரேமலதா வந்து சேர்ந்துச்சு பாரு. ஆமா, அதுக்கப்புறம் நாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் கிஞ்சிச்சுங்க கிருஷ்ணகிரி. அதனால இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவ்வளவுதான். இன்னைக்கும் அவங்க பையன் விஜய் டிஎம்கே கூட ஜாயின் பண்ணிட்டாங்க இருக்காங்க. அது அவங்க வந்து கிடையாது. நான் அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் பேசுறேன். 10 சீட்டு கூட்டணி கொடுத்திருக்காரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கல இத்தனை வருஷமா கூட்டணிகள். விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு. ஆனா தேமுதிக போன தடவை இந்த எலெக்ஷன்ல ஜாயின் பண்ணாங்க 10 சீட்டு. என்ன பண்றது? இல்ல விடுதலை சிறுத்தை கொடுக்கலங்கிறது வேற விஷயம்னா, அவங்க வந்து எப்படின்னா அவங்கவுங்க தொகுதி அவங்க கிடையாதுன்னா இன்னைக்கு 234 தொகுதியும் ஜெயிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு யாருக்குன்னா இது விஜயகாந்த் கட்சிக்கு தான் இருக்கு. அவங்க 10 சீட்டா நிக்கிறாங்க. அதான் இன்னைக்கு அவங்க சூழ்நிலை மாறி போச்சு. 234 தொகுதிக்கும் ஜெயிக்கக்கூடிய வார்த்தை அவங்கதான் இருக்கணும். அவங்களோட சுயநல மாறி போச்சு, அவ்வளவுதான். காசுக்கு வேலை போயிட்டாங்க. டிஎம்கே காசுக்கு வேலை போயிட்டாங்க.
விலை போறது வந்து 300 கோடியாமா ஸ்டாலின் ஐயா. இல்ல அது 300 கோடி கொடுக்குறாங்க. சரி, ஓகே, முடிச்சுக்கோ.